உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மகரம் ராசியின் வைகாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். குரு, சுக்கிரன், செவ்வாய், ராகு ஆகியோர் சுபத்துவப்பாதையில் சஞ்சரிக்கிறார்கள். மேலும் ராசிக்கு குரு பகவானின் சுபபார்வை கிடைக்கிறது. இம்மாதம் முழுவதுமே 7 சனியின் கடைசி பகுதி நடைபெறுகிறது. வருமானம் போதிய அளவிற்கு உள்ளது. தனஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ளதால் வரவிற்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும். மனம் ஆன்மீக விஷயங்களில் தீவிரமாக ஈடுபடும். மகான்கள், பெரியோர்களின் ஆசி கிடைக்கும். குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை தந்தருள்வார் குரு பகவான். ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். குருபலம் சிறப்பாக இருப்பதால் திருமண முயற்சிகளில் மிக நல்ல வரணமையும். தற்கால தசாபக்திகள் சுபபலம் பெற்றிருந்தால் அத்தகைய பெண்மணிகளுக்கு கருத்தரிக்கு ஏற்ற மாதம் இந்த வைகாசி மாதம். குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சி அளிக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஏற்படும். பெரியோர்கள், மகான்களின் ஆசி கிடைக்கும். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண்களிடமிருந்து பெற்றோர்களுக்கு பணம் கிடைப்பது மகிழ்ச்சியையும் மன நெகிழ்ச்சியையும் அளிக்கும். சொத்து பாகப்பிரிவினை சம்பந்தமான வழக்குகள் பரஸ்பர சமரசத்தில் முடியும் என்பதை செவ்வாயின் நிலை எடுத்து காட்டுகிறது. உத்தியோகம். உத்தியோகத்தில் மிகச் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்தில் அனைவரின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைப்பது மன நிறைவையும் உற்சாகத்தையும் அளிக்கும். மகரமும் சனி பகவானின் ராசியாகும். ஆதலால் 7 சனி காலத்தில் சிரமங்கள் கடுமையாக இருந்திருக்காது. தொழில், வியாபாரம். போட்டிகளும் சந்தை சூழ்நிலைகளும் பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் உங்கள் வியாபாரம் சிறிதளவும் தடைபடாது. லாபம் உயரும். கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள். வெளிமாநில பயணங்கள் விற்பனையை அதிகரிப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். விஸ்தரிப்பு திட்டங்களில் அளவோடு முதலீடு செய்யலாம். கலைத்துறையினர். இம்மாதம் முழுவதும் ஏதாவது ஒரு புதிய வாய்ப்பு வந்து கொண்டே இருக்கும். அதனால் வருமானமும் உயரும். மக்களிடையே மேலும் பிரபலமடைவீர்கள். திரைப்படத்துறையினர் புதிய திரைப்படங்கள் வெளிக்கொணர்வதில் தங்கள் கவனத்தை செலுத்தலாம். லாபகரமாகவும் இருக்கும் என கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. அரசியல் துறையினர். கட்சி பிரச்சனையை கவலை அளிக்கும். உயர்மட்ட தலைவர்களுக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து வேற்றுமை ஏற்படும். எந்நிலையிலும் சிந்தித்து முடிவெடுப்பது உங்கள் எதிர்கால நலனுக்கு நன்மை செய்யும். மாணவ மாணவியர். வைகாசி 10ஆம் தேதி வரை கிரகநிலைகள் சாதகமாக உள்ளன. படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதன் பிறகு சிறு உடல்நலக்குறைவினால் படிப்பில் கவனக்குறைவு ஏற்படக்கூடும். எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும். விவசாயத்துறையினர். வைகாசி 17ஆம் தேதி வரை வருமானம் திருப்திகரமாக இருக்கும். விளைச்சலும் மகிழ்ச்சியை தரும். அடிப்படை வசதிகளுக்கு குறைவு இருக்காது. வைகாசி 18ஆம் தேதியிலிருந்து கிரகநிலைகள் மாறுவதால் வயல் பணிகளில் பிரச்சனை ஏற்படும். கால்நடைகளின் பராமரிப்பில் அதிக செலவுகள் ஏற்படும். பழைய கடன்கள் கவலை அளிக்கும். பெண்மணிகள். குரு, சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறார்கள். பெரும்பான்மையான மற்ற கிரகங்களும் உங்கள் பக்கம்தான். உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். திருமணத்துக்கு காத்திருக்கும் பெண்களுக்கு மிக நல்ல வரன் அமைந்து விவாகமும் நடைபெறும். வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு மனதிற்கு பிடித்த வேலையே கிடைக்கும். ஏற்கனவே வேலை பார்த்து வரும் பெண்களுக்கு ஊதிய உயர்வும் புதிய சலுகைகளும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதை சம்பந்தப்பட்ட கிரகங்கள் உணர்த்துகின்றன. பரிகாரம். அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 6 மணியிலிருந்து 8 மணிக்குள் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள். வைகாசி 2 மாலை முதல் 4 வரை. மீண்டும் 29 பின் இரவு முதல் 32 பிற்பகல் வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.